Good evening. Yeah. So, நீ கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? செட்டில் ரோட் தானே? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சரண்யா? ஓகே. இன் பிட்வீன்ல ஸ்க்ரீன் ஷேர் ஆகலன்னா சொல்லிடுங்க. ஸோ, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா காம்பினேட்டர்ஸ். காம்பினேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காம்பினேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவர் பார்ப்போம். ஓகேவா? ஹவர்ல வந்துட்டு எப்படி எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? என்ன ஹவர்னா என்ன, காம்பினேட்டர்ஸ்னா என்ன? ஓகே. ஸோ நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஐ மீன் லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம்? நினைவு இருக்கா? Font variant left right. ஃப்ளோட் பார்த்தோம் Float. அப்படிதானே? Float. ஃப்ளோட் பார்த்தோம், கிளியர் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம் அப்படிதானே? ஆமா. ஸோ அதெல்லாம் லே அவுட்ஸ். அப்புறம் அதுக்கு முன்னாடி பொசிஷன்ஸ் பார்த்தோம். So அதெல்லாம் வந்துட்டு நேத்து அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் லே அவுட்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இது லே அவுட்ஸ் கிடையாது. காம்பினேட்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க ஸ்டைல் அப்ளை பண்றீங்க. ஓகேவா? ஒரு H1 டேகுக்கோ இல்ல ஒரு P டேகுக்கோ நீங்க வந்து ஸ்டைல் அப்ளை பண்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம? கரெக்டா அந்த எலமெண்டோட ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் டேகுக்குள்ள அந்த அதாவது நான் சொல்றது இன்லைன் ஸ்டைல், இன்லைன் இல்ல. ஆமா. இப்போ இப்போ வந்து ஸ்டைல் டேக் வந்து நமக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ பி டேகுக்கு வந்து நான் ஸ்டைல் அப்ளை பண்றேன் அப்படின்னா நான் வந்து பீன் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? ஒரு காலி பிளேசஸ்குள்ள போட்டுட்டு நான் இப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன் இல்ல கலர் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் H1 டேகுக்கு ஸ்டைல் சேஞ்ச் பண்றேன்னா H1 டேக் கொடுத்து அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்றோமா? செலக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? H1 டேக் ஆக்சஸ் பண்றோம், P டேக் ஆக்சஸ் பண்றோம், இல்லைன்னா நம்ம கிளாஸ் நேம் கொடுப்போம் தானே? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இப்போ மோர் தென் ஒன் செலக்டார்ஸ் அப்படின்னா இப்போ மோர் தென் ஒன் H1 இப்போ ஒரு டிஃபுக்குள்ள நான் ஒரு 4 பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஓகேவா? பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3 ஒரு 4 பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஸோ அந்த 4 பேராகிராஃப்க்கு எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் அங்கதான் காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃப் இல்ல, எல்லா பேராகிராஃப்க்குமே அப்ளை பண்ணணும். அந்த டிப்புல உள்ள எல்லா பேராகிராஃப்க்குமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 எலிமெண்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதான் எக்ஸ்பிளைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 செலக்டர்ஸ். ஓகேவா? 2 செலக்டர்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் அதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே எப்படின்னா ஒரு பேரண்ட், சைல்டு, கிராண்ட் சைல்டு இந்த மாதிரி வச்சுதான் நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அப்படிதான் படிக்க போறோம். ஸோ வந்துட்டு அது மாதிரி ஒரு 2 எலமெண்ட் 2 செலக்டர் இப்போ இந்த H1 டேகுக்கும் இந்த H1 டேகுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்து அந்த ரிலேஷனை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்டைல் பண்ணும். ஸோ சொல்லும் போது புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். கோட் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அதாவது இந்த காம்பினேட்டர்ஸ்ல வந்துட்டு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. சரியா? டிசெண்டன்ட் செலக்டார், சைல்டு செலக்டார், சிப்ளிங் அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார், ஜெனரல் சிப்ளிங் செலக்டார். ஸோ பார்க்கும் போதே நமக்கு தெரியுது சைல்டு வருது, சிப்ளிங் வருது. இதெல்லாம் என்னது? ஒரு ரிலேஷன். நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம சைல்டு ஒரு ரிலேஷன், சிப்ளிங் ஒரு ரிலேஷன். ஸோ அந்த மாதிரி அதோட ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட்னா என்ன? மீனிங் தெரியுமா? டிசெண்டன்ட்னா என்னன்னு?
சரண்யா? ஓகே, நானே சொல்லட்டுமா? டிசெண்டன்ட்னா என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு சந்ததிகள்னு சொல்லுவாங்க அப்படிதானே? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ராமுன்னு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ராமுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ராமுவோட பையன், ஓகேவா? பையன், அந்த பையனோட பையன், அதாவது அவங்களோட கிராண்ட் சைல்டு, அவங்களோட கிராண்ட் சைல்டோட பையன். இவங்க எல்லாருமே யாரு? ராமுவோட ஜெனரேஷன்ஸ் அப்படிதானே? ராமுவோட பையன், பேரன், அதுக்கப்புறம் அவங்களோட பையன். இப்போ வந்து அவங்க எல்லாரும் ராமுவோட ஜெனரேஷன். அப்போ அவங்க எல்லாரும் ராமுவோட டிசெண்டன்ஸ், அவங்களோட சந்ததிகள் அப்படி சொல்லுவோமா? டிசெண்டன்ஸ்னா கரெக்டான மீனிங் சந்ததிகள், சரியா? சோ அவங்க எல்லாருமே அவனோட ஃபேமிலியில உள்ள சந்ததிகள், ஜெனரேஷன்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு டிப்புக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குன்னா, டிப்புங்கிறது பேரண்ட், உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் அதோட சைல்டு, கிராண்ட் சைல்டுன்னு அதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய வந்துட்டு பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம், ஓகேவா? சோ அந்த டிப்புல உள்ள மொத்த எலமெண்ட்டுக்கும் அதோட டிசெண்டன்ஸ், அதோட பையன், பேரன் எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டிசெண்டன்ஸ் செலக்டர் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? கோட் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். என்னடா இவங்க சொல்றாங்க கிராண்ட் சைல்டு அப்படின்னு நினைக்காதீங்க. கோட் பார்க்கும்போது புரியும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைல்டு செலக்டர். இப்ப நான் என்ன சொன்னேன்? டிசெண்டன்ட்னா என்ன சொன்னேன்? அவங்களோட பையன், அவங்களோட கிராண்ட் சைல்டு, அவங்க கிராண்ட் சைல்டோட பையன் எல்லாருமே அவங்களோட டிசெண்டன்ஸ்ல வருவாங்க. பட் இந்த சைல்டு செலக்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சைல்டு மட்டும் தான் வருவாங்க. இப்போ ஒரு டிஃப்ல உள்ள சைல்டுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா அந்த சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணுவேன். சோ இப்போ கோட் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா? சோ இந்த டிப்பை பார்த்துக்கோங்க. இந்த டிப் நம்ம டைரக்டா கூட நம்மளே கூட எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டு செலக்டரை அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டன்ட் செலக்டாரும் சைல்டு செலக்டாரையும் ஃபர்ஸ்ட் ஓகேவா? சோ நான் பேசுறது கேக்குது தானே? சரண்யா? ஆடிபிளா தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு டிப் வச்சிருக்கோம், ஓகேவா? அந்த டிப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப், பேராகிராஃப்குள்ள பேராகிராஃப் 1, நெக்ஸ்ட் அதே மாதிரி பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேராகிராஃப் வச்சுக்கிறேன், ஓகேவா? மூணு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஸோ இப்ப இந்த டிப் வந்துட்டு பேரண்ட், ஓகேவா? பேரண்ட் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நேம் வச்சுக்கலாம். ராமுன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன், அந்த கேரக்டர்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். சரி, வந்து கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிப்போட சைல்டு யாரு? இவங்க எல்லாரும் இந்த டிப்போட சைல்டு. பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் 3 பேராகிராஃபும் அந்த டிப்போட சைல்டு, ஓகேவா? இப்ப நான் இன்னொரு ஒரு லைன் ஆட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இன்னொரு ஒரு லைன் செக்ஷன், ஓகேவா? செக்ஷன் ஒன்னு ஆட் பண்ணி அதுக்குள்ள நான் ஒரு பேராகிராஃப் டேக் வைக்கிறேன், ஓகேவா? இந்த பேராகிராஃப் 4ன்னு வச்சுக்கேன். இப்போ இவங்க எல்லாருமே இந்த டிப்போடைக்குள்ள இருக்கிற இவங்க எல்லாருமே இந்த டிப்போட டிசெண்டன்ஸ், அப்படிதானே? இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு பையன் வச்சுக்கலாம், டிப்போட சைல்டு, ஓகேவா? இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் இவங்க எல்லாரும் இவங்களோட சைல்டு. ஆனா இந்த செக்ஷன்ங்கிறதும் இவங்களோட சைல்டு தான். ஆனா அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு பேராகிராஃப் இருக்கா, அவங்கள கிராண்ட் சைல்டு. உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாரும் சைல்டு, செக்ஷனும் ஒரு சைல்டு. அந்த செக்ஷனோட உள்ள இருக்கிற சைல்டு என்ன வரும்? கிராண்ட் சைல்டு தானே? ம், புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. புரிஞ்சுதா? இந்த செக்ஷன் ஒரு சைல்டு, அந்த சைல்டுக்குள்ள இன்னொரு சைல்டு இருக்கு, அப்படிதானே? இப்போ அவங்க யாரு? இது வந்து இந்த பேராகிராஃப் வந்துட்டு இந்த டிப்போட கிராண்ட் சைல்டு, ஓகேவா? கிராண்ட் சைல்டு நினைச்சுக்கோங்க. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்துக்குமே நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன், ஓகேவா? இந்த மொத்த பேராகிராஃப்க்கும், இந்த மொத்த டிப்புக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன்.
அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டைல் டேக்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம டிசெண்டன்ஸ்னு ஒன்று பார்த்தோமா, டிசெண்டன்ஸ் செலக்டர். அதுக்கு என்ன சிம்பிள் பார்த்தோம்? சிம்பிளே நம்ம தெளிவா சொல்லலையோ. டிசெண்டன்ஸ் செலக்ட் அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேஸ். ஓகேவா? ஸ்பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாரி. ஸோ இங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்பேஸ். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ். டிசெண்டன்ட் செலக்டார் நம்ம யூஸ் பண்ணோம்னா அங்க வந்து நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணுவோம்னா அங்க வந்துட்டு நம்ம கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறேன். டிவ் ஸ்பேஸ். நம்ம போன தடவை கூட நீங்க வந்துட்டு ஒரு இமேஜுக்கு எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க கிரிட்டுக்கு கூட நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணோம். அந்த டிப்ல உள்ள இமேஜஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? டிப் ஸ்பேஸ் இமேஜ் அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி டிப் ஸ்பேஸ் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல உள்ள எல்லா பேராகிராஃப்க்கும் எனக்கு அப்ளை ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போமா? ஸோ அதோட சைல்டு கிராண்ட் சைல்டுன்னு எல்லாத்துக்குமே இந்த கலர் அப்ளை ஆயிருக்கு. இது டிசெண்டன்ட் செலக்டர். அடுத்து என்ன பார்த்தோம்? சைல்டு செலக்டர். சைல்டு செலக்டருக்கு என்ன சிம்பிள் சொன்னேன்? கிரேட்டர் தென் சிம்பிள் சொன்னேன். கிரேட்டர் தென் சிம்பிள். இப்ப இதை பண்ணோன்னா என்ன நடக்கும் பார்ப்போமா? இந்த கடைசி பேராகிராஃப்க்கு மட்டும் அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல? ஏன்னா இவங்கெல்லாம் டிப்போட டைரக்ட் சைல்டு. பட் இந்த கடைசி பேராகிராஃப் எப்படி ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கு. அப்போ இது கிராண்ட் சைல்டு. ஸோ சைல்டு செலக்டர் என்ன பண்ணணும்னா ஒன்லி சைல்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். கிராண்ட் சைல்டு எல்லாம் செலக்ட் பண்ணாது. ஓகேவா? புரிஞ்சுதா இது ரெண்டும்? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. அடுத்து வந்துட்டு என்ன பார்த்தோம்? அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்ட். இப்போ வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் சைல்டு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது சிப்லிங். சிப்லிங் எப்படின்னா நம்ம சிப்லிங்னா உங்களுக்கு தெரியல, நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்ம சிப்லிங்னு சொல்லுவோம். இப்போ அந்த டிப்புக்கு சிப்லிங்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த சிம்பிளோட நேம் எக்ஸாக்டா தெரியல. சோ இந்த சிம்பிள் ஓகேவா? இந்த பிளஸ் சிம்பிள் அண்ட் தென் இந்த ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல, வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? ஆ ஒரு மினிட் பாக்கேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. இந்த ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? இப்போ விசிபிளா இருக்கு. விசிபிளா இருக்கா? நெட்வொர்க். விசிபிளா தானே இருக்கு, போலாம்ல கிளாஸ்க்கு.
சாரி, நெட்வொர்க் இஷ்யூன்னு நெனைக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்ப ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது தானே? இல்ல ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. கரெக்ட். இப்போ ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுது. சாரி, உங்க வாய்ஸ் கேட்கல. இப்போ ஷேர் ஆகுது ஸ்கிரீன். ஒரு மினிட். ஓகே. இப்ப சொல்றீங்களா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே. ஓகே. இப்போ ஷேர் ஆகுது. ஓகே. இப்போ வந்துட்டு அட்ஜசன்ட் சிப்லிங் ஸ்கிரீன் செலக்டர். ஷேர் ஆகுது. ஓகே. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னது? இவ்வளோ நேரம் நம்ம சைல்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படித்தானே? டிசெண்டன்ட் செலக்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு சைல்டு செலக்டார். அது 2ம் நல்லா கிளியரா தானே கேட்டுச்சு. அதுல எதுவும் இது இல்லையே, டவுட் இல்லல்ல? ஓகே. கிளியரா தான் கேட்டுச்சுன்னு நெனைக்கிறேன். சரி. அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் அப்டின்னா என்னன்னா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஆ ஒரு சிப்லிங்க, அதாவது இந்த டிவ்வுக்கு சிப்லிங்னா என்ன சொல்லுவோம்? நம்ம கூட பிறந்தவங்க அவங்கள தான் சிப்லிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாரி அந்த டிவ்வோட சிப்லிங்ஸ எப்படி ஆக்சஸ் பண்றது அப்டிங்கிறது. அத ஆக்சஸ் பண்ணி அதுக்கு எப்படி ஸ்டைல் அப்ளை பண்றதுன்னு பார்க்கிறது தான் இந்த அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார். ஸோ அந்த மாரி ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த பிளஸ் சிம்பிள், இந்த அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார். அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்னா, அட்ஜசன்ட்னா என்னது? பக்கத்துல உள்ளது. இதுதானே பக்கத்துல உள்ள நம்பர்ஸ், பக்கத்துல உள்ள இடத்துல உள்ளது தான் நம்ம வந்து 1 மினிட். என்னாச்சு? நெட்வொர்க் இஷ்யூ. Face these kind of network issues in my life. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் இதுக்கப்புறம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் அது ரொம்ப லேக் ஆகுது. பட் இப்போ ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நான் திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். பிட்வீன் ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் ஆகல, நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேவா? சாரி, சாரி. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு உங்களுக்கு. ரொம்ப சாரி. இப்போ லாஸ்டா கேக்குறேன். ஷேர் ஆகுதுல? ஓகே, ஓகே.
ஓகே, இது கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்ங்கிறது வந்து சிப்லிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? இப்போ ஒரு டிவ்வோட சிப்லிங்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். பிளஸ்னா இப்போ அட்ஜசன்ட்னா பக்கத்துல இருக்கிறது. இப்போ பக்கத்துல உள்ள சிப்லிங்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டிவ்வுக்கு அப்புறம் உள்ள எல்லா சிப்லிங்ஸையுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெனரல் சிப்லிங் செலக்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஜெனரல் சிப்லிங் செலக்டார். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு கோட் பார்த்துடலாமா டைரக்டா? நம்மளுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார். ஸோ நான் இங்க ஒரு டிவ் வச்சிருக்கேனா, இந்த டிவ்வுக்கு வெளியில நான் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். சரியா? இந்த பேராகிராஃப்க்கு வந்துட்டு பேராகிராஃப் சிப்லிங் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சிப்லிங் 1. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். இதை வந்து சிப்லிங் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுமே இந்த டிவ்வுக்கு அடுத்துதான் இருக்கு. சோ இது ரெண்டுமே இந்த டிவ்வோட சிப்லிங்ஸ் தான். சிப்லிங்ஸ் தான் என்னன்னா அந்த டிவ்வுக்குள்ள இல்லாம அந்த டிவ்வுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க தான் இவங்களோட சிப்லிங்ஸ், இந்த டிவ்வோட சிப்லிங்ஸ். சோ இந்த சிப்லிங்ஸ் ரெண்டுமே இந்த டிவ்வுக்கு அடுத்து இருக்கு. சோ நான் இப்போ அட்ஜசன்ட் செலக்டர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? அட்ஜசன்ட் செலக்டரோட சிம்பிள் என்னது? பிளஸ். சோ பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்றேன். இப்போ ரெண்டு சிப்லிங்ஸ் இருக்கு. எந்த சிப்லிங்ஸ்க்கு கலர் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிப்லிங்க்கு மட்டும்தான் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஏன்னா என்ன சொன்னோம்? அட்ஜசன்ட் சிப்லிங்ஸ் அப்படின்னா ஆஹ் பக்கத்துல அந்த சிப்லிங், அதாவது இந்த டிவ்வுக்கு பக்கத்துல எந்த சிப்லிங் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். சோ இந்த சிப்லிங் தான் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கு. சோ அதனாலதான் சிப்லிங் 1க்கு அப்ளை ஆயிருக்கு. இதே ஜெனரல் சிப்லிங் செலக்டார் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள எல்லா சிப்லிங்ஸ்க்குமே அந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது ஆஹ் இந்த டிவ் இதான் அந்த 4 பேராகிராஃப் அந்த டிவ் இருக்கு. சோ அந்த டிவ்வுக்கு அடுத்துள்ள சிப்லிங் 1, சிப்லிங் 2 ரெண்டு சிப்லிங்க்குமே அப்ளை ஆகும். சோ இதுதான் வந்துட்டு ஜெனரல் சிப்லிங் செலக்டார். ஓகேவா? புரிஞ்சுதா? ஜென்ரல் சிப்லிங் வந்து டிவ்வுக்கு அடுத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமோ? ஆமா, டிவ்வுக்கு அடுத்து உள்ளது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அதாவது டிவ்வுக்கு அடுத்துன்னா இப்போ வந்துட்டு இந்த டிவ்வுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் டேகுக்கு இப்ப நம்ம பேராகிராஃப் வச்சுதானே ஆக்சஸ் பண்றோம். சோ அந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள எல்லா பேராகிராஃப்க்கும் ஆக்சஸ் ஆகும். சோ டிவ்வுக்கு அடுத்து H1 வச்சுட்டு H1க்கு ஆக்சஸ் ஆகலன்னு கேட்க கூடாது. ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்றது பேராகிராஃப் ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? ஓகே. புரிஞ்சதுல? ஓகே. அடுத்து வந்துட்டு இதுதான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ரெண்டுத்துக்குமே. இப்ப நம்ம 4 சிப்லிங்ஸ் பார்த்தோம். ஒண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தா டிசெண்டன்ட்ஸ், அதாவது அந்த டிவ்ல உள்ள எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுற மாதிரி. அடுத்து 2வது என்ன பார்த்தா சைல்டு, ஜஸ்ட் ஒன்லி சைல்டுக்கு மட்டும் அப்ளை ஆகுற மாதிரி செலக்டார். அடுத்து வந்துட்டு 3வது வந்து அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார், அந்த டிவ்வுக்கு பக்கத்துல உள்ள அட்ஜசன்டா இருக்கக்கூடிய சிப்லிங்ஸ்க்கு அப்ளை ஆகுறது. அப்புறம் வந்துட்டு ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ், அந்த டிவ்வுக்கு அடுத்து இருக்கிற எல்லா சிப்லிங்ஸ்க்குமே அப்ளை ஆகுறது. இதெல்லாம் வந்துட்டு காம்பினேட்டர் செலக்டார்ஸ், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே செலக்டார்ஸ் தான் இன்னொரு செலக்டார். இந்த செலக்டார் எதுக்கு அப்படின்னா ஹவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பொசிஷன் இம்பார்ட்டன்ட் சொன்னோமா, சோ அந்த பொசிஷன் மாதிரியாவே இந்த ஹவரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், சிஎஸ்எஸ் ஹவர். ஓகேவா? சோ ஹவர்னா என்ன? ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சிஎஸ்எஸ் ஹவர்னு இருக்கா, சோ இதுல போயிட்டு என் மவுஸ் வந்து ஹவர் ஆகுது. ஹவர்னா இந்த மவுஸ் வந்துட்டு அதுக்கு மேல படுது. சோ அந்த மாதிரி படும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நடக்கும். ஓகேவா? சில டைம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம நிறைய வெப்சைட்லயுமே பார்த்திருப்போம். சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது லிங்க் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கலர்ல இருக்கும். கிளிக் பண்ணோம்னா அது வந்து கிரீன் கலரா மாறும். கிரீன் கலரா மாறினதுக்கு அப்புறம் அது ஒரு வேற வெப்சைட் கூட்டு போகும். சோ இது எல்லாமே ஹவர் எஃபெக்ட் வச்சுதான் பண்ணுவாங்க. ஓகேவா? பட்டன்லயும் அதே மாதிரிதான். கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல இருக்கும். கிளிக் பண்ணோம்னா கிரீன் கலரா மாறும். சோ இந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு தான் ஹவர். சோ மவுஸ் வைக்கும் போது ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இதுதான் ஹவர். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த செலக்டார் தான். ஓகேவா? எப்படி இந்த சிப்லிங் செலக்டார், டிசெண்டன்ட் செலக்டார் இதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரிதான் இந்த ஹவரும் ஒன் ஆஃப் த செலக்டார்.
ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணா என்ன நடக்கணும், என்ன ஸ்டைல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹேவர். ஓகேவா? ஸோ இது இது வந்துட்டு நெறைய லிங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? லிங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய இடத்துல இந்த எஃபெக்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. அ இந்த லிங்க்ஸ்ல வந்து லிங்க் செலக்டார், விசிட்டட், ஆக்டிவ்னு இருக்கா? இத நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? நான் உங்களுக்கு கோட் பண்ணியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம் நம்ம ஹவர்ல. சோ இந்த ஹவர எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, கோலன் ஹவர் அப்படின்னு. அதாவது இந்த கோலனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம H1 டேக்குக்கு வந்துட்டு ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ண போறேன்னா, H1 கோலன் ஹவர். இப்ப பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ண போறோம்னா, பேராகிராஃப் கோலன் ஹவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஒரு கலர், பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒப்பேசிட்டி நம்ம இன்னும் படிக்கல. ஓகேவா? ஒப்பேசிட்டினா என்னன்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோமே, சம்டைம்ஸ் நம்ம அந்த இமேஜ கிளிக் பண்ணும்போது, அந்த இமேஜ் கொஞ்சம் பிளர் ஆவுற மாரி இருக்கும். சோ அந்த மாதிரி எஃபெக்ட். அந்த இமேஜ கொஞ்சம் பிளர் ஆக்குறது தான் நமக்கு வந்து ஒப்பேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒப்பேசிட்டி எஃபெக்ட் கொண்டு வரலாம். டெக்ஸ்ட் எம்பர்டிங். ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு எம்பர்ட் பண்ணலாம். சோ நம்ம அத கிளிக் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் கீழ வர்ற மாதிரி கூட நம்ம எம்பர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரோல் ஓவர் எஃபெக்ட். ரோல் ஓவர் எஃபெக்ட்னா என்னன்னா, இதெல்லாம் நம்ம படிக்கல. சோ அதனால இப்ப இத வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது, பேக்கிரவுண்ட் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது மட்டும் பார்ப்போம். சோ இதெல்லாம் என்னன்னு நம்ம இன்னும் படிக்கல. இனிமேல் தான் படிப்போம். படிச்சதுக்கு அப்புறம் நம்ம அத வச்சு ஹவர் எஃபெக்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சோ இமேஜ் ரோல் ஆனா பட் ஸ்டில் இப்ப நான் என்னென்னன்னு மட்டும் சொல்றேன். சோ இமேஜ் ரோல் ஓவர் எஃபெக்ட்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ கிளிக் பண்ணும்போது இமேஜ் வந்து பவுன்ஸ் ஆகுற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீலிங்ஸ் குடுக்கும். சோ அதுக்கு வந்துட்டு இமேஜ் ரோல் ஓவர் எஃபெக்ட். அதுக்கடுத்து ஸ்வாப்பிங் ஆஃப் இமேஜஸ். நம்ம கிளிக் பண்ணும்போது இமேஜ் ஸ்வாப் ஆகுற இது எஃபெக்ட்ட கூட கொண்டு வரலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு ஹவர் எஃபெக்ட்ல வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவர்ல வந்து நம்ம வந்துட்டு இந்த கலர் பேக்கிரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, டெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சோ இந்த ஹவர் எஃபெக்ட் மட்டும் தான் லாஸ்ட்டா இருக்கு. அது மட்டும் பார்த்துட்டு, நான் லிங்க்க வந்துட்டு எப்படி ஹவர் எஃபெக்ட்ட வந்துட்டு லிங்க்ல கொண்டு வரதுங்கிறத லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? H1 டேக்குக்குள்ள ஹலோ எவ்ரிஒன். சோ இந்த மாதிரி இருக்கா? வெல்கம் டு ஓகே. இப்போ நான் இந்த இதுக்கு வந்து நான் ஸ்டைல் குடுத்துக்கிறேன். ஏன்னா சென்டர்ல ஆக்கிக்கிடுவோம். இன்லைன் ஸ்டைல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சோ இப்போ இது சென்டர்ல வந்துருச்சா? இப்ப நம்ம இதுக்கு வந்து இப்ப நம்ம இத கிளிக் பண்றோம். எதுவுமே நடக்கல. ஓகேவா? இப்ப நான் வந்து ஹவர் எஃபெக்ட் குடுக்குறேன். ஓகேவா? ஹவர் எஃபெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? அப்படின்னா, எப்படி டிக்ளேர் பண்ணணும்? H1 டேக். இப்ப நான் H1க்கு தானே அப்ளை பண்ண போறேன். சோ H1 டேக் கோலன் ஹவர். அந்த கோலன் கண்டிப்பா போடணும். கோலன் ஹவர். சோ H1 டேக் கோலன் ஹவர். இதான் அதோட டிக்ளரேஷன். சோ இப்ப நான் வந்துட்டு ஜஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கிறேன். ஓகேவா? சோ கிளிக் பண்ண உடனே எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் அக்வாவா சேஞ்ச் ஆகும். அக்வா கலர். ஓகே. சோ இப்போ வந்துட்டு நார்மல் பிளாக்ல இருக்கு. சோ ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அதோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. சோ இதான் ஹவர். நான் அந்த சைடு மவுஸ கொண்டு போகும்போது சோ இங்க எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஹவர் எஃபெக்ட். ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம இப்போ வந்து பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணனா, சோ அதோட அந்த டெக்ஸ்ட்டோட கலரையுமே சேஞ்ச் பண்ணலாம். என்ன கலர்? ப்ரவுன் கலரா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு 2 எஃபெக்ட் வரணும். ஒண்ணு அந்த பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னொன்னு அந்த டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகணும். சோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட்டோட கலரும் ப்ரவுனா சேஞ்ச் ஆயிருக்கு. பேக்கிரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்றது. இப்ப நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியே சேஞ்ச் பண்ணலாமா?
ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே. இந்த ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன். ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட்டோட சைஸையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் கொடுப்போம். ஓகே. இப்போ ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் ஆகி பெருசா வருது தானே? ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது மட்டும் அது பெருசாகுது தானே? இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டோட சைஸையும் நம்ம பெருசாக்கலாம். ஸோ இது மாதிரி ஹவர் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் ஹவர் எஃபெக்ட். ஜஸ்ட் மவுஸ் ஓவர் பண்ணும்போது எப்படி நமக்கு ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படிதானே? அந்த இங்க இருக்கா லிங்க், விசிட்டட், ஆக்டிவ். இது மூணுத்தையும் இப்ப என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு லிங்க் தேவை. ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ HTML டேக்ஸ் படிச்சிருப்போம்ல, அது லிங்க் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? ஆங்கர் டேக். சரி, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக்ல ஸோ இங்க வந்து ஜஸ்ட் நம்ம என்ன லிங்க் வந்து நான் வந்துட்டு கோ டு திஸ் லிங்க் அப்படின்னு போட்டு ஓகே. இங்க நம்ம வந்து ஏதாவது லிங்க் கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். ஸோ HREF ஜஸ்ட் ஏதாவது ஒரு லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒரு லிங்கை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஒண்ணுமே அப்ளை பண்ணல. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. நம்ம கிளிக் பண்ணோம்னா அங்க ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது தானே? ஸோ இது வந்து டிஃபால்ட்டா பர்பிள் கலர்ல இருக்கு. நம்ம கிளிக் பண்ணோம்னா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகி போச்சு. ஸோ இப்ப நம்ம இதை நம்மளே டிஃபைன் பண்ணலாம். நம்ம என்ன கலர்ல சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்ப போன உடனே ஒரு கலர் இருக்கு அப்படிதானே? போன உடனே ஒரு கலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போன உடனே எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு லிங்க். ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரிதான். ஹவருக்கு எப்படி நம்ம டேக் கோலன் எஃபெக்ட் வைப்போம், ஐ மீன் லிங்க் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அதோட கலர் என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து போனோடனே எனக்கு பாக்குற போது ஓகே ப்ளூ கலர்ல இருக்கணும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கணும். விசிட்டடும் லிங்க்கும் ஒண்ணுதான். ஓகேவா? விசிட்டடும் லிங்க்கும் ஒரு சேஞ்சும் தெரியாது நமக்கு. ஜஸ்ட் போன உடனே இந்த கலர் விசிபிளா இருக்கும். விசிட்டடுக்கும் லிங்க்குக்கும் இப்ப போன உடனே ஒரு கலர் இருக்கா, எப்போ சேஞ்ச் ஆகாது. லிங்க் மட்டும் நீங்க இப்போ தனியா லிங்க்னு கொடுத்தனா போன உடனே ஒரு கலர் இருக்கும்ல, அந்த லிங்க் கலர் இருக்காது. இந்த ப்ளூ கலர் தான் ஆக்சுவலி நமக்கு இங்க இருக்கணும். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஆனா இருக்காது. லிங்க் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணனா நமக்கு இருக்காது. நம்ம விசிட்டடும் யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ கலர் கொடுத்து ப்ளூ கொடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம போன உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பர்பிள்ல இருந்துச்சு. இப்போ நம்ம விசிட்டட்னு கொடுத்த உடனே இந்த கலர் வந்து மாறிட்டு. விசிட்டட்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த லிங்கோட கலர் என்ன கலரா இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது நம்ம விசிட்டட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹவர். இப்போ இங்க போயிட்டு நான் இதை இப்படி பண்ணேன்னா இங்க வந்துட்டு எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. இந்த மாதிரி நான் கர்சரை கொண்டு போய் அங்க வைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகணும். பட் ஸ்டில் இப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகல. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஹவர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹவர். ஓகேவா? ஹவர்ல இப்ப நான் வந்துட்டு இதுக்கு கலர் கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்கலாம்? அக்வா கொடுப்போமா? ஓகே, அக்வா. இப்ப நான் என்ன பண்றேன், ப்ளூ கலர்ல இருக்கு. சோ நான் இங்க போய் கர்சர் வச்சோடனே அக்வால மாறிடுது. சோ அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்ணணும், கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு கலர் ஆகும். சோ அப்போ ஆக்டிவ். அப்போ ஒன்ஸ்
அந்த லிங்க் ஆக்டிவ் ஆயிட்டு ஆக்டிவ் எப்போ ஆகும்? நம்ம கிளிக் பண்ண உடனே தான் அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க் ஆக்டிவ் ஆயிட்டுனா அது வந்துட்டு எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம செக் பண்ணுமா? ஓகே, இப்ப ப்ளூ கலர்ல இருக்கு. விசிட்டட் லிங்க் போயாச்சு. ஸோ ப்ளூ கலர்ல இருக்கு. நான் இப்ப கிளிக் பண்றேன், ஹவர் பண்றேன். ஸோ அப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு அக்வாவா மாறுது. ஸோ நான் இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆக்டிவ் ஆக்க போறேன். ஆக்டிவ் ஆனோடனே எல்லோவா மாறும். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, எல்லோவா மாறி போச்சா? ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைச்சதா? போனேன், கிளிக் பண்ணோன்னா ஒரு லைட்டா ஒரு எல்லோ கலர்ல மாறி அந்த வெப்சைட்டுக்குள்ள போகுது. ஸோ இந்த மாதிரி லிங்க்க வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஹவர் எஃபெக்ட் அதுக்கும் ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு ஹவர் மட்டும் இல்லாம லிங்க், விசிட்டட், ஆக்டிவ்னு இன்னும் 2, 3 எஃபெக்ட் இருக்கு. அதாவது லிங்க்குக்கு. ஹவர் வந்து நம்ம லிங்க்குக்கும் யூஸ் பண்ணலாம், பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஹோம் பேஜ், அபௌட் அஸ் இதுல கூட நம்ம ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெறைய இடத்துல ஹவர் யூஸ் பண்ணலாம். இங்க கூட இந்த இந்த இடத்துல கூட மாறுதா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு கிளிக் பண்ண உடனே அது கொஞ்சம் பிளாக் கலர்ல மாறுது. இங்க எஸ்கியூஎல் கிளிக் பண்ணோம்னா அது பிளாக், பைத்தான் கிளிக் பண்ண இந்த மாதிரி மாறுதா? ஸோ இது எல்லாமே ஹவர் எஃபெக்ட் தான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு தான் நம்ம ஹவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஹவர் பார்த்தோம். அண்ட் தென் செலக்ட் டாஸ்க், காம்பினேட் டாஸ்க்ல சென்டென்ஸ் செலக்டார், சிப்லிங் செலக்டார் எல்லாமே பார்த்தோம். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஹவர்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹவர்ல ஆக்டிவ்னா என்னது? ஆக்டிவ்னா ஓகே, இப்போதைக்கு இந்த லிங்க் நான் கிளிக்கே பண்ணல அப்படிதானே? ஸோ இப்போ இது வந்து ஆக்டிவா இல்லாம இருக்கு. ஸோ ஒன்ஸ் நாங்க போயிட்டு அதை கிளிக் பண்ண உடனே தான் அது ஆக்டிவ் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஒரு எல்லோ சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? உங்களுக்கு எல்லோ சேஞ்ச் ஆகுறது? இப்ப நான் கிளிக் பண்ண உடனே ஒரு எல்லோ சேஞ்ச் ஆகுது அப்படிதானே? ஆமா, தெரியுது. அப்போ நம்ம ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணாதான் அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த ஆக்டிவ் ஆகும்போது அது என்ன கலர்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. நமக்கு ஆக்டிவ் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு தெரியணும் அப்படிதானே? அப்போ அது தெரியறதுக்காண்டிதான் அந்த இடத்துல நம்ம ஒரு எல்லோ கலர் கொடுக்குறோம். சோ அந்த கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம கிளிக் பண்ணிட்டோம், லிங்க் வந்து கிளிக் ஆயிட்டு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி அந்த கலர் சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? இதுக்குதான் ஆக்டிவ் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? செலக்டர்ஸ்ல எல்லாம் புரிஞ்சது இல்ல? இல்ல, டவுட் இல்ல. ஓகே. இப்போ நீங்க ஒரு பட்டனுக்கு ஹவர் எஃபெக்ட் கொடுக்கலாமா? ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி. ஜஸ்ட் ஒரு பட்டன் வச்சுட்டு ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுற மாதிரி. பட்டனை பிரஸ் பண்ற போது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அது பண்றீங்களா? பட்டன் சொல்லி கொடுக்கலையா மேம்? பட்டன் டேக்கே யூஸ் பண்ண சொல்லி தரலையா? ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க மத்தத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த இது பண்ணோம்ல, வெல்கம் டு சாரி நான் தெரியாம வீட்ல இருந்து லீவ் ஆயிட்டேன். சரி ஓகே. நிமிஷம். அப்போ ஓகே, பட்டன் பிரச்சனை இல்ல. பட்டன் இல்லைனாட்டியும் நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப வெல்கம் டு இன்ஃபோஸ்பைட்னு வச்சல. சோ அதுல பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லும் போதே. ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். ஓகே, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட்டன்ஸ் வேணா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஓகே.